தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஜெபமாலை அன்னையின் 9ஆம் நாள் திருவிழா திருப்பலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நீதியை நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். எளியோருக்காக பரிந்து பேசி அவர்களின் வாழ்விற்காகவும் நலனுக்காகவும் துணையாயிருந்தவர் நம் அன்னை மரியா. பொதுவாக திருமண நிகழ்வுகள் என்றாலே பணம் படைத்தவர்கள், சமுதாயத்தில் மரியாதையோடு இருப்பவர்கள், இவர்களுக்கு தான் உணவருந்த முதலிடம் கிடைக்கும். அவர்களுக்கு பின்னரே எளியோர்களும் ஏழைகளும் உணவு உண்ண அனுமதிக்கப்படுவார்கள். திருமண வீட்டார் தயாரித்து வைத்திருந்த ரசம் முதலில் சமுதாயத்தில் பெரிய இடத்தில் இருப்பவர்களுக்கு பரிமாறப்பட்டிருக்கும். அதற்கு பின் தான் எளியவர்களுக்கு பரிமாறப்பட்டிருக்கும். அப்போது ரசம் தீர்ந்து போகவே அன்னை மரியா இயேசுவிடம் எளியவருக்காக பரிந்து பேசி அவர்களுக்கான உணவை முதல் புதுமையாக செய்து அவர்களுக்கு பரிமாற உதவினார். அன்று மட்டுமல்ல, இன்றளவும் அன்னை மரியா எளியவர்களின் நல்வாழ்வுக்காகவும் அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்பவராகவும் நமக்காக பரிந்து பேசுபவராகவும் இருக்கிறார் அன்னை மரியா. தேவையான அருள் வரங்களை அன்னையின் பரிந்துரை வழியாக இறைவனிடம் பெற வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம், இறை ஆசீர் பெறுவோம். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது பிரான்சிஸ் வயலட் இவர்களின் குடும்பத்திற்கு இந்நாள் வரை இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜியோன் துரை சுகிர்தா முதல் வருட திருமண நாளை இறைவன் ஆசிர்வதிக்கும்படியாகவும், அவர்களின் குடும்பத்திற்கும் இந்நாள் வரை இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மரியான் சரண்யா இவர்களின் குடும்பத்திற்கு இந்நாள் வரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றியாகவும், நல்ல உடல் உள்ள சுகத்திற்காகவும், பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும், தொழில் முன்னேற்றத்திற்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இணைத்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறைவனுடைய அருளுக்காக ஆசீருக்காக மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனிதமிக்க ஜெபமாலை அன்னையின் பாதுகாப்பின் கீழ் மகிழ்கின்ற நம்பிக்கையாளர் எங்களுக்கு நீர் அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோ. அவருடைய கனிவான பரிந்துரையால் மண்ணுலகின் தீமைகள் அனைத்திலிருந்தும் நாங்கள் விடுவிக்க பெற்று விண்ணகத்தில் நிலையான மகிழ்ச்சியை அடைய தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 3, இறை வார்த்தைகள் 12 முதல் 21 முடிய. ஆண்டவர் கூறுவது: வேற்றினத்தார் அனைவரும் கிளர்ந்தெழட்டும், கிளர்ந்தெழுந்து யோசபாத்து பள்ளத்தாக்கிற்கு வந்து சேரட்டும். ஏனெனில் சுற்றுப்புறத்து வேற்றினத்தார் அனைவருக்கும் தீர்ப்பு வழங்க நான் அங்கே அமர்ந்திருப்பேன். அறிவாளை எடுத்து அருங்கள், பயிர் முற்றிவிட்டது, திராட்சை பழங்களை மிதித்து பிழியுங்கள். ஏனெனில் ஆலை நிரம்பி தொட்டிகள் பொங்கி வழிகின்றன. அவர்கள் செய்த கொடுமை மிக பெரிது. திரள் திரளாய் மக்கள் கூட்டம் தீர்ப்பு வழங்கும் பள்ளத்தாக்கில் திரண்டிருக்கிறது. ஏனெனில் ஆண்டவரின் நாள் அப்பள்ளத்தாக்கை நெருங்கி வந்துவிட்டது. கதிரவனும் நிலவும் இருளடைகின்றன, விண்மீன்கள் ஒளியை இழக்கின்றன. சீயோனிலிருந்து ஆண்டவர் கர்ச்சனை செய்கின்றார், எருசலேமில் அவர் முழங்குகின்றார். விண்ணும் மண்ணும் அதிர்கின்றன. ஆயினும் ஆண்டவரே தம் மக்களுக்கு புகலிடம், இஸ்ரேலுக்கு அரணும் அவரே. நானே உங்கள் கடவுளாய் ஆண்டவர் என்றும் நான் என் திருமலாய சீயோனில் குடியிருக்கிறேன் என்றும் அப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். எருசலேம் தூயதாயிருக்கும், அந்நியர் இனிமேல் அதை கடந்து செல்ல மாட்டார்கள். அந்நாளில் மலைகள் இனிய புது ரசத்தை பொழியும், குன்றுகளிலிருந்து பால் வழிந்தோடும், யூதாவின் நீரோடைகளிலெல்லாம் தண்ணீர் நிரம்பி வழியும். ஆண்டவரின் இல்லத்திலிருந்து நீரூற்று ஒன்று கிளம்பும், அது சித்திமுள்ள ஓடைகளில் பாய்ந்தோடும். எகிப்து பால் நிலமாகும், ஏதோம் பாலடைந்து பாலை நிலமாகும். ஏனெனில் அவர்கள் யூதாவின் மக்களை கொடுமைக்கு உள்ளாக்கினார்கள், அவர்களின் நாட்டிலேயே குற்றமற்ற இரத்தத்தை சிந்தினார்கள். யூதாவோ என்றென்றும் மக்கள் குடியிருக்கும் இடமாயிருக்கும். எருசலேமில் எல்லா தலைமுறைக்கும் மக்கள் குடியிருப்பார்கள். சிந்தப்பட்ட இரத்தத்திற்கு நான் பழிவாங்கவே செய்வேன், குற்றவாளிகளை தண்டியாமல் விடேன். ஆண்டவராகிய நான் சீயோனில் குடியிருப்பேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி.
இயேசுவே இயேசுவே இரவுக்கும் எல்லை ஓர் விடியல்லன்றோ முடிவாக வெல்வதும் நன்மை என்றோ இரவுக்கும் எல்லை ஓர் விடியல்லன்றோ முடிவாக வெல்வதும் நன்மை என்றோ கலராது வாழ்வோம் அருளணையாது காப்போம் கலராது வாழ்வோம் அருளணையாது காப்போம் என்றென்று முன்னாசி கொண்டு வரும் நல்வாழ்வை கண் முன்னே கண்டு இயேசுவே 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 நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே அணையாத தீபமே இயேசுவே 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 Alleluia, 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 Alleluia. மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம் மேளமும் தாளமும் முழங்கிடுவோம் மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம் மேளமும் தாளமும் முழங்கிடுவோம் நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம் நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம் நாளுமே அவர் புகழ் பாடிடுவோம் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 11 இறை வசனங்கள் 27 மற்றும் 28. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 11 இறை வசனங்கள் 27 மற்றும் 28. அக்காலத்தில் இயேசு மக்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது கூட்டத்திலிருந்து பெண் ஒருவர், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்தவும் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார். அவரோ, இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் புனித ஜெபமாலை அன்னையின் 9ஆம் திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு மக்களே, இந்த நாட்களில் நம்முடைய தாயினுடைய புகழ் மாலையில் இருக்கக்கூடிய அன்னையின் அணிகலன்களை குறித்து ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த நாளில் நம்முடைய சிந்தனைக்காக
சமாதானத்தின் ராக்கினியே அல்லது அமைதியின் அரசியே என்கின்ற அன்னையினுடைய அந்த புகழ் மாலையிலிருந்து அன்னையை நாம் பாடக்கூடிய இந்த புகழ் மாலையை எடுத்து தியானிக்கலாம் என்று நினைக்கின்றேன். அன்பு மக்களே, இந்த உலகமே அமைதிக்காக சமாதானத்திற்காக ஏங்கி தவிக்கக்கூடிய உலகமாக இருக்கின்றது. நாமும் கூட பல நேரங்களில் நம்முடைய வீட்டிலே அமைதி இல்லையே, எப்பொழுதும் சமாதான குறைவாகவே இருக்கின்றதே என்று நினைக்கின்றோம். உலகில் பல நாடுகளுக்கு இடையே போர் பதற்றம் ஏற்பட்டு அந்த போரினால் அப்பாவி மக்கள் கொன்று குவிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். எப்பொழுதுதான் இந்த போர்கள் எல்லாம் நீங்கி அமைதி வருமோ என்கின்ற ஏக்கம் அந்த நாட்டு மக்களிடத்திலே அதிகமாக காணப்படுகின்றது. இவ்வாறு அமைதி என்பது நாம் அனைவரும் தேடக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அன்பு மக்களே, நம்முடைய தாயை அமைதியின் அரசி என்று நாம் சொல்லுவதற்கான காரணங்கள் பல இருக்கின்றன. இந்த தாய் நமக்கும் அமைதியை பெற்று தரக்கூடிய ஒரு தாயாக இருக்கின்றார். 1917ஆம் ஆண்டிலே அப்போதைய திருத்தந்தை 15ஆம் பெனடிக்ட் என்பவர்தான் அமைதியின் அரசி அல்லது சமாதானத்தின் ராக்கினியே என்கின்ற இந்த இறை வேண்டலை லொரேட்டோ புகழ் மாலையிலே இணைத்து அன்னையினுடைய புகழை இந்த உலகமெங்கும் பறைசாற்றச் செய்தார். அந்த திருத்தந்தை தான் அன்னையை முதலாக அமைதியின் அரசியாக கண்டார். 1917ஆம் ஆண்டு அன்னை பாத்திமா நகரிலே 3 சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்த பொழுது அந்த சிறுவர்களை பார்த்து அன்னை கூறிய செய்தி, ஜெபமாலை சொல்லுங்கள். அவ்வாறு நீங்கள் ஜெபமாலை சொல்லும் பொழுது போர்கள் எல்லாம் நீங்கி அமைதி ஏற்படும் என்று அந்த சிறுமிகளுக்கு அன்னை காட்சி கொடுத்து தன்னுடைய அந்த அருள் வாக்கை சொன்னதாக நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, அன்னை அமைதியை விரும்புபவராக இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் அங்கே அந்த சிறுவர்களிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு அமைதியை ஏற்படுத்தக்கூடிய கருவியாக நீங்கள் இருங்கள், ஜெபமாலையை எடுத்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள் என்று சொல்லி அங்கே அந்த சிறுவர்களை அறிவுறுத்தியதாக நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, அன்னையினுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அன்னையினுடைய வாழ்நாள் முழுவதுமாக அவர் அமைதியின் மறு வடிவமாக திகழ்ந்தார் என்று சொன்னால் அது மிகையல்ல. இறை திட்டம் வெளிப்படுத்தப்பட்ட அந்த நாளிலிருந்து தன்னுடைய வாழ்நாள் முழுமைக்கும் அமைதியில் செலவிடுபவராக இருந்தார். இறை திட்டம் தனக்கு வந்து சேர்ந்த உடனேயே பலவித குழப்பங்கள், எதிர்காலத்தை குறித்த ஒரு சரியான தெளிவற்ற மனநிலை, இன்னும் பல மன சஞ்சலங்கள், வேதனைகள் இருந்த பொழுதிலும் கூட அமைதியோடு இறைவன் மீது நம்பிக்கையை வைத்து அந்த தாய் அதனை தன்னுடைய மனதிலே ஏற்றுக்கொள்ளுகின்றார். அதே போல தன்னுடைய வாழ்க்கையிலே குழப்பமான சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது, புரிந்து கொள்ள இயலாத சூழ்நிலைகள் வருகின்ற பொழுதெல்லாம் அன்னை அவற்றை எல்லாம் தன்னுடைய மனதிலே இருத்தி அமைதியாக சிந்தித்து கொண்டிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். தன்னுடைய மகனை காணாமல் ஆலயத்திலே தவித்த பொழுதும் கூட அங்கே 3 நாட்களுக்கு பிற்பாடு அவரை கண்ட பொழுது அந்த தாய் எந்தவித பதற்றத்தோடும் செயல்படவில்லை. அமைதியாக இயேசுவிடத்தில் கேட்கின்றார், மகனே, ஏன் இப்படி செய்தாய்? உன்னுடைய தந்தையும் நானும் மிகுந்த கவலையோடு உன்னை தேடிக் கொண்டிருந்தோமே என்று அந்த சூழ்நிலையையும் மிகவும் பக்குவமாக, மிகவும் அமைதியாக அந்த தாய் கையாண்டதாக பார்க்கிறோம். எலிசபெத் அம்மாளுடைய வீட்டிற்கு சென்றபோது எலிசபெத் அம்மாளின் வீடு அமைதியால் நிரம்பியதாக நாம் பார்க்கிறோம். அதே போல கானாவூர் திருமண வீட்டிலே குழப்பங்களும் பலவிதமான அவமானத்திற்கு மத்தியிலும் அந்த குடும்பமானது தலைகுனிந்து நின்ற பொழுது அன்னையினுடைய அந்த உடனிருப்பு, அன்னையினுடைய அந்த பரிந்துரை அந்த குடும்பத்திற்கு அவர்களுடைய மன சஞ்சலங்களிலிருந்து, மன குழப்பங்களிலிருந்து அமைதியை பெற்று தந்ததாக பார்க்கிறோம்.
சீடர்களை பலப்படுத்தி, திடப்படுத்தி, உற்சாகப்படுத்தி, தங்களுடைய மனதிலே பலவித குழப்பங்களுக்கு மத்தியில் இருந்த அந்த சீடர்களுக்கு அன்னையினுடைய உடனிருப்பு, அன்னையினுடைய ஆறுதல் வார்த்தைகள் அமைதியை கொடுத்ததாக, அவர்களுடைய வாழ்விலே தங்களுடைய இலக்கு நோக்கிய புதிய தெளிவை கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம். ஆக அன்னையின் உடனிருப்பு எல்லாருக்கும் அமைதியை கொண்டு வருவதாக இருக்கின்றது. அன்பு மக்களே, நம்முடைய குடும்பங்களை சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய குடும்பங்களில் அமைதி நிலவுகிறதா? பல நேரங்களில் நம்முடைய குடும்பங்களில் இந்த அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய பல காரியங்களை நாமே செய்பவர்களாக இருக்கிறோம். அன்னையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் எல்லா சூழ்நிலைகளையும் எவ்வளவு அழகாக, எவ்வளவு பக்குவமாக, எவ்வளவு அமைதியாக கையாளுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் பல நேரங்களில் இந்த பக்குவம், இந்த அமைதி, இந்த நிதானமாக செயல்படக்கூடிய மனநிலை நம்முடைய குடும்பங்களில் நிலவுவது கிடையாது. சிறிய அளவிலேயே நாம் முடித்து கொள்ளக்கூடிய அந்த பிரச்சனைகளை நம்முடைய பொறுமையில்லாத காரணத்தினால், நிதானமாக நாம் செயல்படாத காரணத்தினால் அதனை ஊதி பூதாகரமாக்கி சிறிய பிரச்சனையை பெரிய ஒரு பிரச்சனையாக, ஒரு பெரிய தலைவலியாக நாம் மாற்றி கொண்டிருக்கிறோம். அன்பு மக்களே, அமைதியின் அரசி, சமாதானத்தின் தாய் நம்முடைய குடும்பத்திற்கு தேவையான சமாதானத்தை தந்தருள்வாராக. அந்த தாயை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட அமைதிக்கு நம்மால் முடிந்த காரியங்களை செய்து குடும்பத்திலே அமைதி ஏற்பட வழிவகை செய்வோம். அன்பு மக்களை, 2 விவிலிய உதாரணங்களை உங்கள் முன்பாக எடுத்து காட்டி எவ்வாறு நாமே அமைதியின் தூதர்களாக வாழ முடியும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஒன்று நேர்மறையானது, இன்னொன்று எதிர்மறையானது. 1 சாமுவேல் புத்தகத்திலே 25வது அதிகாரத்திலே ஒரு நிகழ்வை குறித்து நாம் வாசிக்கின்றோம். தாவீது சவுலிடமிருந்து தப்பித்து பாலைவனத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த அந்த காலகட்டம். அப்பொழுது அவரோடு இணைந்து பல வீரர்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்மேல் என்கின்ற இடத்திலே நாபால் என்கின்ற ஒருவன், ஒரு செல்வந்தன் இருக்கின்றான். அவனுக்கு ஏராளமான ஆடு மாடுகள், கால்நடைகள் எல்லாம் இருக்கின்றன. இவன் கர்மேலிலே பாலைவனத்திலே தன்னுடைய ஆடுகளுக்கு ரோமம் கத்தரித்து கொண்டிருக்கிறான் என்கின்ற அந்த செய்தி தாவீதுக்கு சென்றடைகின்றது. தாவீது என்ன செய்கிறார்? அந்த செல்வந்தனிடத்தில் தன்னுடைய வீரர்கள், தன்னுடைய இளைஞர்கள் ஒரு 10 பேரை அனுப்புகின்றான். அனுப்பி தன்னுடைய சமாதான வாழ்த்தை நாபால் என்கின்ற அந்த மனிதனுக்கு தெரிவிக்க சொல்லுகின்றார். உங்களுடைய வீரர்கள் எங்களுடைய இடத்திலே இருந்த பொழுது அவர்களை நாங்கள் பாதுகாப்பாக வைத்திருந்தோம். இப்பொழுது எங்களுக்கு உம்முடைய வீரர்கள், இளைஞர்கள் இவர்களுக்கு உம்முடைய அடியான் எனக்கு உம்மால் இயன்ற உதவிகளை செய்யும் என்று ஏதாவது உணவு கேட்டு, உதவி கேட்டு பாலைவனத்தில் இருந்த தாவீது நாபால் என்கின்ற அந்த மனிதரிடத்திலே அனுப்புகின்றான். அன்பு மக்களே, நாபால் என்ன செய்கின்றான் பாருங்கள். தாவீது என்பவன் யார்? ஈசாயின் மகன் என்பவன் யார்? என்னுடைய வீரர்களுக்கு, ரோமம் கத்தரிக்கக்கூடிய வீரர்களுக்கு நான் வைத்திருக்கக்கூடிய அப்பத்தை, தண்ணீரை, இறைச்சியை எங்கிருந்தோ வந்த யாரோ ஒருவருக்கு நான் எதற்காக கொடுக்க வேண்டும் என்று நாபால் அங்கே தாவீது அனுப்பிய அந்த இளைஞர்களிடத்திலே அவர்களுடைய முகத்தில் அறைந்தவாறு இவ்வாறு சொல்லிவிட்டான். உங்களுக்கு எதுவும் கொடுக்க முடியாது, போங்கள் என்று சொல்லிவிட்டான். அந்த 10 இளைஞர்களும் தாவீதிடத்திலே வந்து நாபால் இவ்வாறு சொல்லிவிட்டான், ஒன்றும் கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டான் என்று சொன்னபோது தாவீது தன்னுடைய வீரர்களுக்கு உத்தரவிடுகிறான். அனைவரும் உங்களுடைய வாள்களை எடுத்துக்கொள்ளுங்கள், வாருங்கள், நாம் புறப்படுவோம், அவனை ஒரு கை பார்த்து விடுவோம் என்று சொல்லி தன்னுடைய வீரர்கள் 400 பேரோடு தாவீது அவனை நோக்கி, நாபாலை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிக்கிறான். இவ்வாறு தாவீது ஒருபுறம் பயணம் செய்திருக்க, நாபாலின் பணியாளர் ஒருவர், நாபாலினுடைய மனைவி, அவருடைய பெயர் அபிகாயில், மிகவும் அறிவு வாய்ந்த, மிகவும் அழகு வாய்ந்த ஒரு பெண்மணி.
நாபாலினுடைய பணியாளர் ஒருவர் அபிகாயிலிடம் ஓடோடி வருகிறார். இவ்வாறு தாவீது நம் மன்னரை பார்க்க வந்திருந்தார், அவர் தாவீதை அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார், நம்முடைய அரசர் மேலும் அவருடைய குடும்பத்தின் மீதும் பெரிய தீங்கு வர இருக்கிறது என்று அங்கு நடந்த செய்தியை அங்கே அந்த பணியாளர் அபிகாயிலிடம், நாபாலினுடைய மனைவியிடம் உடனே சொன்ன பொழுது அபிகாயில் என்ன செய்கின்றார்? உடனடியாக 200 அப்பங்களை தயார் செய்கின்றார். அதே போல 2 துருத்திகளில் 2 பெரிய பாத்திரங்களில் திராட்சை பழ ரசங்களை எடுத்துக் கொள்ளுகின்றார். 5 தோலுரித்த ஆடுகளை எடுத்துக் கொள்ளுகின்றார். 100 திராட்சை பழ அடை, 200 அத்திப்பழ அடை என்று இவற்றை எல்லாம் ஒரு கழுதையின் மீது ஏற்றி கொண்டு தன்னுடைய படை வீரர்களிடத்திலே சொல்லுகின்றார், நீங்கள் முன்னே செல்லுங்கள், நான் பின்னால் உடனடியாக வருகிறேன் என்று சொல்லி தாவீதை சந்திக்க ஓடோடி செல்லுகின்றார். அப்பொழுது தாவீது தன்னுடைய வீரர்களிடத்திலே பேசிக் கொள்ளுகின்றார், நாளை காலை விடுகிற பொழுது இங்கு ஒரு ஆண்மகனாவது உயிரோடு இருந்தால் ஆண்டவர் என்னை தண்டிக்கட்டும், அனைவரையும் நாம் ஒட்டுமொத்தமாக வேரோடு அழித்து விடுவோம் என்று அவர் அங்கே கோபத்தோடு தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கின்றார். அப்பொழுது அபிகாயில் தான் சுமந்து கொண்டு வந்த அந்த பொருட்களோடு தாவீதை போய் சந்திக்கிறார். தாவீதை சந்திக்கிற பொழுது தாவீதினுடைய பாதத்திலே விழுந்து அவரை வணங்குகின்றார். அப்பொழுது அங்கு நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் சொல்லுகின்றார், ஐயா, நீங்கள் வந்தது எனக்கு தெரியாது, உமது அடியாளை மன்னித்தருள்க, அங்கு நடந்த செயல்களுக்காக நான் உம்மிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன், என்னுடைய கணவன் ஒரு மூடன், அவனை பொறுத்தருள்க என்று சொல்லி தான் கொண்டு வந்த எல்லா பொருட்களையும் அங்கே தாவீதிடத்திலே ஒப்பு கொடுக்கின்றார். நீர் பெரியவர், வல்லவர், ஆண்டவருடைய அருட்கரம் உமோடு இருக்கிறது, நீங்கள் எங்கள் மீது படையெடுத்து வரலாமா என்றெல்லாம் கூறி அங்கே தாவீது இரத்தம் சிந்தாதவாறு அபிகாயில் ஒரு பெரிய சமாதானத்தின் கருவியாக செயல்பட்டார். அப்பொழுது தாவீது அபிகாயிலிடம் சொல்லுவார், அம்மா, நல்ல நேரத்துக்கு வந்த, சரியான நேரத்திற்கு வந்து சேர்ந்தாய், ஆண்டவர் தான் உன்னை என்னிடத்திலே அனுப்பி இருக்கிறார் போலும், நீ வர காலம் தாழ்த்து இருந்தால் நான் உங்களுடைய இனத்தாரிலே, உங்களுடைய படை வீரர்களிலே ஒரு ஆண்மகனை கூட விட்டு வைத்து இருக்க மாட்டேன், அனைவரையும் வெட்டி வீழ்த்தி இருப்பேன், சரியான நேரத்தில் இங்கு வந்து நான் இரத்தம் சிந்தாதவாறு ஆண்டவர்தான் உன்னை அனுப்பி இருக்கிறார், உன்னுடைய அந்த நுண் அறிவை நான் வாழ்த்துகிறேன், போற்றுகிறேன், உங்களுக்கு உன்னுடைய இனத்தாருக்கு வரச் செய்வதாக நான் சொல்லியிருந்த அந்த தீங்கை நான் செய்ய போவதில்லை, நீ சமாதானமாய் போ, உனக்கும் உன் இனத்தாருக்கும் சமாதானம் உண்டாவதாக என்று அங்கே கொலை வெறியில் இருந்த தாவீது சமாதானத்தின் தூதுவராக மாறுகிறார். அன்பு மக்களே, இங்கே அந்த மனைவி, நாபாலினுடைய மனைவி செய்த செயல் அந்த குடும்பத்திற்கு, ஏன் ஒட்டுமொத்த அவர்களுடைய இனத்திற்கு வரக்கூடிய ஆபத்தில் இருந்து அவர்களுக்கு பாதுகாப்பாக அமைந்தது என்று நாம் பார்க்கிறோம். அதே போல 1 அரசர்கள் புத்தகத்திலே 21வது அதிகாரத்திலே ஒரு நிகழ்வை வாசிக்கின்றோம். இங்கே நாபோத்து என்பவனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாபு என்கின்ற மன்னன் நாபோத்திடம் சொல்லுகின்றான், என்னுடைய அரண்மனைக்கு அருகில் உன்னுடைய திராட்சை தோட்டம் இருக்கிறது, நான் அதனை காய்கறி தோட்டமாக மாற்றும்படியாக உன்னுடைய தோட்டத்தை எனக்கு கொடுத்து விடு, அதற்கு இணையான மதிப்பிற்கு வெள்ளி காசுகளை உனக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொன்ன பொழுது அங்கே நாபோத்து, ஆண்டவராகிய கடவுள் என் இடத்தை உனக்கு கொடுக்காதவாறு என்னை காப்பாராக என்று சொல்லி அங்கே ஆகாபு மன்னனுக்கு அந்த இடத்தை கொடுக்க முன்வரவில்லை. ஆகாபு மன்னனுக்கு கோபம், அந்த கோபத்தோடு எரிச்சலோடு தன்னுடைய அரண்மனைக்கு செல்லுகின்றான். அங்கே உணவு உண்ண மறுக்கின்றான். அப்பொழுது தன்னுடைய கணவன் இவ்வாறு கோபத்தோடு உணவு உண்ணாமல் இப்படி ஒடுங்கி போய் இருக்கிறானே, என்ன விஷயம் என்று அவரிடத்திலே கேட்ட பொழுது அங்கே ஆகாபு அங்கே நடந்ததை சொல்லுகின்றான். இவ்வாறு நாபோத்து அவனுடைய திராட்சை தோட்டத்தை எனக்கு தர மறுத்து விட்டான் என்று அங்கு நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் சொன்ன பொழுது, ஒரு அரசன் இவ்வாறு இருக்கலாமா? இஸ்ரேலின் அரசன்
எவ்வாறு நான் அந்த தோட்டத்தை, நாபோத்தினுடைய இடத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று பாருங்கள் என்று சொல்லி, இப்பொழுது அந்த ஆகாபினுடைய மனைவி ஈசபேல் குறுக்கு வழியிலே இறங்க ஆரம்பிக்கின்றார். நகரிலே இருந்த நாபோத்தின் வீடுகளுக்கு அருகிலே இருந்த மக்களை தூண்டி விடுகின்றார். 2 பேரை தூண்டிவிட்டு, நாபோத்து கடவுளுக்கும் அரசருக்கும் எதிராக பேசினான் என்று சொல்லி அங்கே ஒரு பொய் குற்றச்சாட்டை அவன் மீது சுமத்தி அங்கே நாபோத்தின் மீது கல்லால் எறிந்து அவரை கொல்லச் செய்கின்றார். இப்பொழுது அந்த இடத்தை இவர்கள் உரிமையாக்கி கொள்ளலாம். அங்கே ஈசபேல் தன்னுடைய கணவனிடத்திலே போய் சொல்லுகின்றார், இப்பொழுது நீர் விரும்பிய அந்த நாபோத்தினுடைய இடத்தை போய் உரிமையாக்கி கொள்ளும், அவன் உயிரோடு இல்லை என்று அங்கே சொல்லுகின்றான். அன்பு மக்களே, இந்த செய்தி கடவுளினுடைய அடியவர் எலியாவுக்கு தெரிய வருகிறது. எலியா அவர்கள் மீது சாபத்தின் மொழிகளை கொடுக்கின்றார். ஆகாபு மன்னனை பார்த்து சொல்லுகின்றார், எந்த இடத்தில் நாய்கள் நாபோத்தினுடைய இரத்தத்தை நக்கினவோ அதே இடத்தில் உன்னுடைய இரத்தத்தையும் நக்கும் என்று அங்கே ஆகாபை பார்த்து சொல்லுகின்றார். அதே போல ஈசபேலை நாய்கள் தின்னும் என்கின்ற அந்த இறை வாக்கும் அங்கே உரைக்கப்படுகிறது. அன்பு மக்களே, 2 பெண்மணிகள், ஒரு பெண்மணி தன்னுடைய குடும்பத்திற்கு வரக்கூடிய ஆபத்தை போக்கக்கூடிய சமாதானத்தின் தூதுவராக இருந்தார். இன்னொரு பெண்மணி தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையற்ற சாபத்தை, தேவையற்ற அழிவை கொண்டு வருபவராக இருந்தார். அன்பு மக்களே, இப்படி இந்த அமைதியை ஏற்படுத்துவது, குடும்பத்திற்கு தேவையான சமாதானத்தை கொண்டு வருவது நம்முடைய கரங்களிலும் இருக்கிறது. நாம் பொறுமையாக, அமைதியாக, சமயோஜித புத்தியோடு செயல்படுகின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய குடும்பத்தில் நம்மாலும் அமைதியை ஏற்படுத்த முடியும். அதற்கு தேவையான பரிந்துரையை, அதற்கு தேவையான ஒரு வாழ்வியல் உதாரணத்தை நம்முடைய தாயிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். எவ்வாறு இந்த தாய் அமைதியின் அரசியாக, அமைதியை தான் சென்ற இடங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடியவராக இருந்தாரோ, அதே போல இந்த தாயினுடைய அந்த வழிமுறைகளை, எடுத்துக்காட்டை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றி அமைதியின் தூதுவர்களாக வாழ்வோம். முதலிலே நம்முடைய குடும்பத்திலே அப்படிப்பட்ட அமைதியை நாம் ஏற்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய குடும்பத்தில் தோன்றிய அமைதி நம்முடைய தெருவிற்கு வரும், நம்முடைய ஊருக்கு வரும், ஒட்டுமொத்த உலகிற்கே பறந்து இந்த உலகமே ஒரு அமைதி பூங்காவாக மாறிவிடும். எனவே அப்படிப்பட்ட நல்லதொரு அமைதியான வாழ்வை, அமைதியின் தூதுவர்களாக வாழக்கூடிய நல்லதொரு மனதை நம்முடைய தாயினுடைய பரிந்துரையின் உதவியால் இறைவன் தாமே நமக்கு தந்தருளும்படியாக இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். சமாதானத்தின் ராக்கினி, அமைதியின் அரசி, நம்ம ஒவ்வொருவருடைய குடும்பத்திற்கு தேவையான அமைதியை, சமாதானத்தை அவருடைய அன்பு திருமகன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நமக்கு நிறைவான விதத்திலே பெற்று தந்தருள்வாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய தேவைகளை, மன்றாட்டுகளை ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். நல்ல ஆயனே இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் இவர்களின் ஆன்ம நலன், உடலுள்ள நலன்களுக்காக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வழிநடத்துபவரே எம் இறைவா, எம் பங்கு மக்கள் அனைவரும் உடல் உள்ள நலம் பெற்று ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் செயல்பட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வெற்றி தருபவரே எம் இறைவா, நாங்கள் எடுக்கும் தொழில் வளர்ச்சிக்கான முக்கிய முடிவுகளில் வெற்றியடைய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கொடைகளின் ஆண்டவரே எம் இறைவா, அனைத்து பள்ளி குழந்தைகளின் கல்விக்காகவும் குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை வரம் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம்.
அமைதியின் அரசரே எங்கள் இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் நாங்கள் கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, கடவுளின் தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னையின் நினைவு கொண்டாட்டத்தில் உம் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுகளையும் காணிக்கைகளையும் கண்ணோக்கியருளும். அதனால் இவை உமக்கு ஏற்றவையாகி உமது மன்னிப்பின் உதவியை எங்களுக்கு பெற்று தருவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியால் என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித ஜெபமாலை அன்னையின் விழாவில் நாங்கள் உமை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னையுமுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர்.
தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமார் நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, இக்கல்வாரி பலியில் பங்கேற்று ஜெபிக்கக்கூடிய உம் அன்பு பிள்ளைகள் இவர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பீராக.
உம் பிள்ளைகள் இவர்களின் குடும்பங்களில் நிறைவான அமைதி, சமாதானம், மன நிம்மதி நிலை கொண்டிருக்க நீர்தாமே உம்முடைய அருளினால், ஆற்றலினால் அவர்களை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று உம்மை தாழ்மையாய் இறைஞ்சு மன்றாடுகின்றோம். சமாதானத்திற்கு குறைவாக இருக்கக்கூடிய எல்லா காரணங்களையும் உம்முடைய பிள்ளைகளின் குடும்பங்களிலிருந்து அகற்றி நிறைவான சமாதானத்தை அவர்களுக்கு தந்து குடும்பங்களில் காணப்படக்கூடிய அனைத்து குழப்பங்களிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் முழுமையான விடுதலையை இவர்களுக்கு தந்தருள வேண்டும் என்று உம்மை தாழ்மையாய் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற புனித 23ஆம் யோவான், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக.
ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமாயிரும், எம்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமாயிரும், எம்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும், எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மக்களே, அனைவருக்கும் 9ஆம் திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய திருப்பலியை சிறப்பித்த குடும்பத்தாருக்கும் சிறப்பான நன்றிகளும் வாழ்த்துக்களும் இறை ஆசீரும். இன்று மாலை 5:30 மணிக்கு அன்னையினுடைய சப்பர பவனி ஆரம்பமாகும். அதனைத் தொடர்ந்து 6:45 7 மணிக்கெல்லாம் திருவிழா மாலை ஆராதனை ஆரம்பமாகும். திருவிழா மாலை ஆராதனை நிறைவுற்ற பிற்பாடு அனைவருக்கும் அன்பின் விருந்து வழங்கப்படும். அன்பு மக்கள் அனைவரும் இந்த திரு நிகழ்வுகளில் கலந்து கொண்டு சிறப்பிக்க அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். அதே போல நாளை காலை 7 மணிக்கு திருவிழா திருப்பலி நடைபெறும். திருவிழா திருப்பலியிலும் அன்பு மக்கள் முழுமையாக பங்கேற்று நம்முடைய தாயின் வல்லமை மிக்க பரிந்துரையின் உதவியால் இறை ஆசிரை நிறைவாக பெற்று செல்லும்படியாக அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இதோ எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் அருளடையாளத்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். கடவுளை பெற்றெடுத்த புனித ஜெபமாலை அன்னையின் நினைவை போற்றி பெருமைப்படுத்தும் நாங்கள் என்றும் உமது மீட்பின் பயனை அனுபவிக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களது இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமென்.